அம்மா ம் நான் கேட்டால் திட்டக்கூடாது. திட்டல. திட்ட மாட்டேல்ல. ஏன் அப்படி தூங்குறவங்கள அப்படி எழுப்பி எழுப்பி கேட்டுன்னுங்கிற? என்ன வெற்றி எப்போ வருவான்? ஈவினிங் தான் வருவான். நீங்கள் தான் சண்டை போடுறீங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அவன் ரெட் பென் கேட்குறான், வச்சுக்கிட்டே இல்லைடா என்கிட்ட அப்படின்னு சொல்கிற. அந்த மாதிரி விளையாடுறது ஜாலியாக இருக்கும். விளையாடுனா ஜாலியாக இருக்குது, நீங்கள் சண்டை அல்லவா போடுறீங்க. டே இல்லைடா அப்படின்ற, அவன் வந்து இருக்குடி உன்கிட்ட தண்ணி இருக்குது அப்படின்றான், நீ இல்லைடா என்கிட்ட. இப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் ஒருத்தருக்கு உதவி இருக்கணும். நீ அவனுக்கு கொடுக்குறதும் இல்லை உன்கிட்ட இல்லைன்னா அவன் கொடுக்கணும், அவன்கிட்ட இல்லைன்னா நீ கொடுக்கணும். இப்படி தான் கொடுக்கணும் மாற்றி மாற்றி. அதை விட்டுட்டு என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமாட்டம் எப்படி வந்துச்சு ரெட் பண்ணு? ஐயோ அது நான் நேற்று நைட்டு தின்னு மேலே போட்டுருந்தேன். ஐயோ அப்பா, அவன் நன்றான் பாத்தியா, நான் கொடுக்கலன்னா மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறிய அப்படின்றான். நான் நீ ஏதாச்சும் பண்ணியாச்சுன்னா அவன் ஏதாச்சும் பண்ணியாச்சுன்னா உடனே நீ நன்ற அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறன்ற. 2 பேரும் எப்பா என்னால் தாங்கவே முடியலப்பா. நீங்கள் 2 பேரும் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அண்ணாக்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்குன்னா அண்ணாக்கிட்ட கொடுத்துடணும். புரியுதா? 2 பேரும் அவனும் தான் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? இப்படியே சண்டைலாம் போட்டுட்டெல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? சாயந்தரம் அண்ணா வந்துடுவான், சீக்கிரமாக வந்துடுவான் பாருங்கள். சாயந்தரம் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி லீவு, அவனுக்கு ஸ்கூல் வச்சுட்டுருக்குறாங்க. 2 பேர் இருக்கிறப்ப சண்டை போட்டுப்பாங்க. இப்போ கேட்டால் பாரு அண்ணாவோட பாசமாக எப்போ வருவான்னு இதோட தூங்க விடாமல் எழுப்பி எழுப்பி கேட்டுட்ருக்குங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி குட்டீஸுங்க இப்படி குட்டி குட்டி சண்டை போட்டு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நடந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அப்படியே நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. பாய்.